ஹலோ கோடர்ஸ், நம்ம சூப்பர்பேஸ் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி வந்து Vercelல டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இங்கே கிட்டப்ல போயிட்டு இது ஒவ்வொரு வீடியோக்கான கோடும் நம்ம தனித்தனியாக கிட்டப்ல தனி பிரான்ச்சாக வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக மர்ஜ் பண்ணிட்டேன் மாஸ்டரோட. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து Vercelல வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இப்போ மாஸ்டரில் கம்ப்ளீட்டாக 12 வீடியோக்கான சேஞ்சஸும் வந்து இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ Vercel ஆப் போகிறேன். Vercelல போயிட்டு நான் ஆல்ரெடி என்னோட GitHub வச்சு தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஆட் நியூ கொடுக்கணும். ஸோ ஆட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கண்டினியூ வித் GitHub கொடுக்குறேன். இங்கே போயிட்டு இப்போ சூப்பர்பேஸ்ன்ற ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இங்கே .env ஃபைல் இருக்குது. இந்த env ஃபைலில் தான் வந்து நம்ம சூப்பர்பேஸ் கீயும் சூப்பர்பேஸ் URL ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே என்ன கீ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் அங்கேயும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கோடில் அதுதானே இருக்கும். கான்ஃபிக் ஃபைலில் அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சூப்பர்பேஸ் கீ கொடுக்குறேன். கீ கோடில் போயிட்டு கீ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் காப்பி பண்ணி இங்கே வேல்யூவில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் கொடுக்காம பண்ணோம்னா நமக்கு பில்டு வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா நம்ம .env கிரியேட் பண்ணோம்னா நம்ம கிட் கமிட் பண்ணும்போது அது எப்பயுமே ஆட் ஆகாது. நம்ம கிட் புஷ் பண்ணா கூட அது எப்பயுமே வந்து கிட்க்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்காது. நம்ம தான் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நேம், ஓகே, இந்த URL செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ நீங்களும் டிப்ளாய் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து இது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம .env ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா வந்து GitHubல போய் ஆட் ஆயிருக்காது. Vercel வந்து GitHubல இருந்து தான் கோட் புல் பண்ணும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக என்விரான்மெண்ட் வேரியபிள்ல போய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு டிப்ளாய் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிப்ளாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இங்கே போயிட்டு பில்டிங் நம்ம அதை போய் செலக்ட் பண்ணணும். நம்ம லாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வார்னிங்ஸ், எரர்ஸ் எதுனா இருக்குன்னா நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். வார்னிங்ஸ் இருந்தாலும் பில்டு சில நேரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். பட் நம்ம போயிட்டு வார்னிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது டெவலப்பர்ஸோட ரோல். ஸோ டிப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆக எனக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஆகிடுக்கு. ஸோ இப்போது அப்ளிகேஷன் வந்து அவைலபிள். நான் கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம விசிட் கொடுக்குறேன். விசிட் கொடுத்தா ஓகே, நம்ம சைட் வந்து இங்கே அவைலபிள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நான் இப்போதைக்கு இது எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண RLS வந்து நான் திரும்ப டிசேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன்னா டெஸ்ட் யூசர் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் யூசர் கமெண்ட்ஸ், திஸ் இஸ் டெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ரேட்டிங் வந்து 4 செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகிட்டு இப்போ நம்ம இங்கே போகிறோன்னா டெஸ்ட் யூசரை நான் டெஸ்டிங் யூசர்னு மாற்றுறேன். மாற்றிட்டு 5 ரேட்டிங் செலக்ட் பண்ணுறேன். பண்ணோன்னா இப்போ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அப்டேட் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ டெலீட் பண்ணோன்னா ஸோ டெலீட் ஆப்ரேஷனும் ஒர்க் ஆகும். இது எல்லாமே இப்போ சூப்பர்பேஸோட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சைட் வந்து இப்போது இந்த பாத்தில் வந்து அவைலபிள். நான் இந்த பாத் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணால் நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கோட் பேஸ் வந்து நம்ம GitHubல வந்து அவைலபிள். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கோட் எப்படி புல் பண்ணணும் நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது இந்த சீரீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஃபியூச்சரில் ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ வச்சு இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அப்ளிகேஷனாக வந்து டெவலப் பண்ணலாம். தேங்க்யூ.